வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 18/4/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 17/4/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பாருங்கள் 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள் 9/3/2. இந்த 9/3/2க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 9/2 நம்மளுக்கு பெருசாக எதுவும் ட்ரிக்கில் கிடைக்கல. நம்ம வந்து 1-3 இதுலேருந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் வந்துடும்னு எதிர்பார்த்ததில் 3ஆம் நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு 1 மணிக்கு வந்து ரொம்ப நாள் 2-3 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வந்து வெற்றி கிடச்சிருக்கு. தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 0-2-4. இந்த 0-2-4 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று கிடச்சிருந்த வின்னிங்லேயே தான் ஆல் போர்டு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. அது ஏ போர்டில் கிடச்சிருந்த கேசிங்கில் நம்ம வின்னிங் ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 2-4 2 நம்பருமே வந்திருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா 9-3 கொடுத்துருந்தோம். நேற்று 2 நம்பருமே வந்திருந்தது. இன்றைக்கி அது மாதிரி இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தது. இன்றைக்கி இதுலேருந்து வந்திருக்கு. 2 நம்பருமே வந்திருக்கு. ஆனால் 2 நம்பருமே போர்டு மாதிரி வந்துருச்சுன்பா. பார்த்திங்கன்னா ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா பிசியில் வந்திருக்குது. 0 எதுவும் பெருசாக ட்ரிக்கில் கிடைக்கல. நம்ம 2 நாளும் ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்மளுக்கு வந்து பாக்ஸில் எதுலேயும் சேர்த்து கொடுக்கல. 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. 4ஆம் நம்பரை பேஸ் பண்ணி தான் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. நாளைக்கு கிடச்சிருக்கு கெஸ்ஸிங்கெல்லாம் கிடச்சிருக்கு. 0வும் கிடச்சிருக்கு. 2-4 3 நம்பருமே கிடச்சிருக்கு கெஸ்ஸிங்கில். நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்த கெஸ்ஸிங்கை பேஸ் பண்ணியே நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்துருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பரும் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருந்தது. 5க்கு பவர் 0 தான் வந்து இறங்கியிருக்கு. பவரில் தான் மிஸ் ஆகுது. நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பவரில் சேர்த்து தான் நம்ம எடுப்போம். அதில் பார்த்திங்கன்னா 5க்கு பவர் 0 கிடச்சிருந்தது. பெருசாக அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்காதனால 0வை விட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா 0 தான் உள்ளே இறங்கியிருக்கு. 6க்கு பவர் 1 அது 2ல் ஏதாச்சும் 1 உள்ளே வந்துடும்னு எதிர்பார்த்தது. அது பார்த்திங்கன்னா வரல. சரி, ஓகே. 6 மணிக்கு நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த கேஸிங்கை நம்பி நம்ம எடுத்திருந்தோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா வேறு வின்னிங் கிடச்சிருக்க கேஸிங்கை வச்சு டார்கெட் பண்ணி எடுத்துருக்கோம். நாளைக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கேஸிங் நம்பர் பாருங்கள். 8 மணிக்கு ரிசல்ட் பாருங்கள் 1-5-9. இந்த 1-5-9க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 நம்பருமே கிடச்சிருக்கு. ஆனால் 3 நம்பருமே போர்டு மாதிரி வந்திருக்குன்பா. 1-5 பாருங்கள் ஏபியில் வந்திருக்கு. நம்ம சி போர்டில் கொடுத்துருக்கோம். 9ஆம் நம்பர் பாருங்கள் ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்திருக்கு. 3 நம்பருமே கிடச்சிருக்கு. 3 நம்பருமே போர்டு மாதிரி வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா 9-5 நம்மளுக்கு போர்டு மாதிரி வந்ததுனால நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து மிஸ் ஆகிடுச்சுன்பா. ஒரு 3 செட்டு தான் கொடுத்துருக்கோம். அந்த 3 செட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதாவது 5-9 அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். பிசி வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இந்த 1-5-9 அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 9-5 பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. இது வந்து 9-1 அப்படின்றது வந்து ஏசி வந்து வெற்றி கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எதுவும் கனெக்ட் ஆகலை. ஆல் போர்டில் நம்ம சொன்ன மாதிரி தான் 9-7லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்ததில் 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்திருக்கு. சூப்பராகவே ஆல் போர்டு மெயினாக பாஸ் ஆகிருக்கு. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வெற்றி கிடச்சிருக்குன்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 ஷோ இதை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 1-5 கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 1-5 இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். எல்லா கேஸையும் மிஸ் ஆகி வந்திருக்கு. நீ டபுள்ஸில் எதுவும் வரல. டபுள்ஸில் எதுவும் வராதனால டபுள்ஸில் நம்ம டார்கெட் பண்ணது எதுவும் வரலன்பா. நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் தான் கிடச்சிட்ருக்குது. எப்படியும் 6 மணிக்கும் நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்க வேண்டியது மிஸ் ஆகிருக்கு. நம்ம கெஸ்ஸிங்கில் மாற்றி கொடுத்துட்டோம். வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. நாளைக்கு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன். நாளைக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது சொல்லிட்டு தான் இருக்கேன் டெய்லியும். வேணுன்றவங்க விருப்பம் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். மெயின் சேனல் லிங்க் அது. மெயின் சேனலில் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லுவேன். அதில் பார்த்திங்கன்னா என்ன டீட்டெயில்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா ஒரு மாதத்துக்கு. அதாவது ஒரு மாதத்துக்கு 300 ரூபா. இது வந்து 4 ஷோவுக்கும் சேர்த்து 1 மணி 6 மணி 8 மணி கேஎல் இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்தே வந்து
முந்நூறுரூபா ஒரு மாதத்துக்கு. ஓகேங்களா, 300 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா கேலுக்கு மட்டும்தான் வந்து கெஸிங் கொடுத்துட்ருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா 600, 700, 800 அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து 4 ஷோவுக்கும் சேர்த்தே வந்து 300 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். கெஸிங் குரூப் இருக்குது. அதாவது நம்ம பார்த்திங்கன்னா சிங்கிள் போலில் இப்போ நம்ம இது கொடுத்துருக்கோமா, இதில் வந்து நம்மளுக்கு இதில் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 3 நம்பரு வந்து 3 போர்டில் கொடுத்துருவோம். அதேமாதிரி ஆல் போர்டில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் கண்டிப்பாக சிங்கிள் நம்பர் 1 கொடுத்துருவோம். ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறது. அது 4 ஷோவுக்கும் சேர்த்து அந்த கெஸிங் வந்து கொடுத்துருவோம். இதுதான் வந்து நம்ம கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் அந்த குரூப்பில். வேணுன்றவங்க விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்பா. நீ பாருங்கள் 18/4/2024 1 மணிக்கான கெஸிங் நம்ம பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 7-4, பி போட பொறுத்த வரைக்கும் 1-9, சி போட பொறுத்த வரைக்கும் 5-8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-5-4-5-9-5. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-1-5, 7-1-8, 7-9-5, 7-9-8, 4-1-5, 4-9-8. அடுத்து ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-4. 7-4லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 மணிக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்க்கலான்பா எப்படி வருதுன்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணி பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 4-8, பி போட பொறுத்த வரைக்கும் 1-5, சி போட பொறுத்த வரைக்கும் 2-7. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4-1-4-7, 5-7. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4-1-2, 4-1-7, 4-5-2, 4-5-7, 8-1-2, 8-5-7. ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-7. 2-7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். 6 மணிக்கு நம்மளுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு மெயின் கேசிங் வந்து ஃபெயில் ஆனதுனால நம்ம அடுத்து ஸ்ட்ராங்காக இருக்க கேசிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். போர்டு வைஸாகவும் எப்படியாச்சும் ஒரு போர்டாச்சும் நம்மளுக்கு கரெக்டாக பாஸ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லைனா மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. 2-7லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-5. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3-8, 3-6, 3-5, 8-1. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-6-1, 3-6-5, 3-8-1, 3-8-5, 9-6-1, 9-8-5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6. 1-6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 5-5, 7-7, 1-1, 3-3 அப்படின்னு 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸிங் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 300 ரூபா. 4 ஷோவுக்கும் சேர்த்து 1 மணி, 6 மணி, 8 மணி, கேஎல் மொத்தம் 4 ஷோவுக்கும் சேர்த்து கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். சிங்கிள் நம்பர் அது போர்டு வைஸாக ஸ்ட்ராங்காக கிடைக்கிறது இதெல்லாம் வந்து கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க விருப்பம் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி ப்ரைவேட்டாக சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். வேணுன்றவங்க அந்த கெஸிங் குரூப்புக்கான லிங்க் தர்றேன். ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்கன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.